எவ்வளவு வரவு செலவு வந்திருக்கு? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வரவு செலவு வந்திருக்குன்னு கேட்டேன். நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். வாயை திறக்கிறாரான்னு பாரு. ஆமா, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு அப்படியே மூடிக்கிட்டு இருப்பாரு. சொல்லுங்க அண்ணாச்சி. ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எங்க அண்ணாச்சி வேலை அதிகங்க, அதான் ஃபோன் பண்ண முடியல. சரிங்க. அப்புறம் நம்ம மாப்பிள்ள ஒரு பரிசு ஷாப் ஒன்று ஓபன் பண்ண போறாரு. பரவாயில்லையே. மாப்பிள்ளைக்கு இப்போ ஒரு கடை வச்சு தர போறீங்க அப்படித்தானே? எங்கப்பா, நம்ம கிட்ட காசு கேட்டாங்க. அவங்க கேட்கற பணம் நம்ம கிட்ட இல்ல. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு 5 10 கொடுத்துருக்கோம். சரி சரி. ஆடி மாசமே ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தோம். அப்புறம் ஆடி முடியட்டும். ஆடி அந்த மாசத்துல தான் ஆரம்பிக்க போறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சீரஞ்சிறப்பமா பண்ணிருப்போம். அதான்பா நம்ம மாப்பிள்ள இருந்து சோபா, அப்புறம் இந்த தலைவாணி, அந்த பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதான் சரி, அவருக்கு பஞ்சு தேவைப்படுது பாத்துக்கோங்க. அதான் சரி, நம்ம எதுக்கு வேற ஒருத்தருக்கு வியாபாரம் வச்சுக்கணும், நம்ம தெரிஞ்ச பையா நீ. அதனால சரி உங்ககிட்ட நம்ம இது சேர்த்து விடுவோம்னு சொல்லி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதானே, அதெல்லாம் சீரும் சிறப்பமா பண்ணிடலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மாசத்துக்கு எப்படியுமே வந்து ஒரு 3 டன் 4 டன் பக்கம் தேவைப்படும்பா. சரிண்ணே சரிண்ணே, அதெல்லாம் பண்ணிடலானே. உங்ககிட்ட அதுவும் இல்லாம விலையும் குறைவா இருக்கு. வாங்க நம்ம செய்யறதுக்கு நமக்கும் கொஞ்சம் இதா இருக்குன்ட்டு தான் சரி வாங்குவோன்னு பார்த்தோம். யாரு போன்ல? சரி சரி சரி, மட்டும் பார்த்து முடிச்சு கொடுங்க. அப்புறம் முதல் லோடுக்கு மட்டும் அமௌண்ட் கையில கொடுத்துட்றோம். அப்புறமேட்டுக்கு கிரெடிட்ல வச்சுக்கலாம். அண்ணே, நம்மளும் பெரிய இதெல்லாம் இல்லை, நம்மளும் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம பஞ்சு விலை நமக்குமே கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு. வாங்குறது அதிகமா வாங்கி கொடுக்கறது கம்மியா கொடுக்கறது. அதனால கொஞ்சம் விலை ஏத்தலான்னு இருக்கோம். அப்பா இப்படி சொல்றீங்க, குண்டத்துக்கு போடுறீங்க. உங்ககிட்ட விலை கம்மியா இருக்குன்ட்டு தானே நான் இங்க ஜாயின் பண்ணி விடுவோன்னு பார்த்தேன். நீ என்னப்பா இப்படி சொல்ற? வெளி ரேட்டு கொடுக்கலனே, 10 20 தான் ஏத்தலான்னு இருக்கோம். யார் போன்ல? இப்ப நீங்க ரேட் எப்பல இருந்து ஏத்துறீங்க? நாங்க ரேட்டு இந்த மாசத்துல இருந்து ஏத்துவோம்னு பார்த்தோன்னே. அடுத்த வாரத்துல இருந்து ஏத்துற மாதிரி இருக்கும். சரிப்பா, அப்ப எனக்கு ஒரு 10 டன் ஏத்தி விட்டுரு, காசு வாங்கிக்க. சரிண்ணே, சரி சரி சரிப்பா, வைக்கிறேன். உடனே ஏத்தி விடியா, ஏன்னா இங்க வேலை ஆரம்பிக்க போறோம். அதான். சரிண்ணே, இந்த உடனே ஏத்துறேன். நேத்தே சொல்லிருந்தீங்கன்னா கூட 21 டன் வந்துச்சு, அதுல 10 டன் அப்படியே அனுப்பியிருப்பேன். சரி சரி, நான் தான் அனுப்புறேன். ஓகேப்பா. உங்க அப்பா எங்க? இங்க பாருங்க, என்ன மரியாதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? வர வர பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க அப்பா நீங்க மரியாதையே கொடுக்கறது இல்ல. ஆமா ஆமா, பேசுறது இதுல என்ன பெருமை? போய் உங்க அப்பனை கூப்பிடு, வேலை இருக்குது. இங்கிற சொத்துக்கு உருப்படியா வேலை வெட்டி எதுவும் பார்க்கட்டும். சும்மா தண்டத்துன்னு சோறு போட முடியுமா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவை வர வர நீங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காரு, என்கிட்ட இந்த தேவையில்லாத நொனாட்டி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? உங்க அப்பா எங்க? யோ லிங்கம், ஏன் சொல்லி கூப்பிடுறீங்க? அண்ணாச்சி வீட்டுக்கு 10 பந்திகை இருக்கு, போய் ஏத்திருங்க. ஏத்துறதுக்கு ஆள் வராங்களா மாப்பிள்ள? ஆளெல்லாம் இல்ல, நீங்க தான் போய் ஏத்தணும். போய் 2 பேரும் ஏத்துங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவரும் வயசானவரும் சரியில்லாதவரு. நாங்க 2 பேரும் எப்படி 10 டன் ஏத்த முடியும்? வாய் மட்டும் வாய் கிளியல் வக்கனையே அடிக்க தெரியுது இல்ல. திங்கிற சோத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க, போங்க. என்ன மாப்பிள்ள, அவ்வளோத்தையும் ஏத்த முடியாதுங்க. வேலைக்கு என்னால ஆள் வைக்க முடியாது. ஏற்கனவே நல்லா இருந்த தொழிலும் உங்க 2 பேராலையும் கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன். சும்மா எனக்கு ஆள் போடுறதுக்கு முடியாம இல்ல, கையில காசு இல்ல, புரியுதா? இல்ல காசு இல்லையா? நேத்து நகையை வச்சு 3 லட்சம் வாங்கினீங்களே, அதுல எங்க காசு? ஆமா ஆமா, 3 லட்சம் வாங்கி அப்படியே நான் கை நிறைய அப்படியே வச்சிருக்கேன். வாங்கினவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா? யாருக்கு கொடுத்தீங்க நீங்க முதல்ல? ஷோ கோயிலை கடுப்பு ஏத்தாத, தயவு செஞ்சு போறியா? ஏத்த முடியும்னா ஏத்துங்க, அப்படி இல்லையா 2 பேரும் கிளம்பி போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ஆள் இல்லாம இல்ல. இப்ப இந்த சுருளு பையனை கூட்டினா வந்து ஏத்திடுவான். வர வர ரொம்ப தாங்க பண்றீங்க, மரியாதையே கொடுக்கறது இல்ல. சரி விடுமா விடுமா, நம்ம பாத்துக்கலாம். வாமா வாமா, 1 மணி நேரத்துக்குள்ள வண்டி வந்துடும். டக்குன்னு போய் ஏத்துங்க. ஏன்னா 2 பேரும் தானே விலையை குறைக்கணும், விலையை ஏத்தணும். அப்படி இப்படி நீங்க இப்ப விலையை குறைச்சதுனால கையில சுத்தமா பணம் இல்ல. வேலைக்கு ஆள் வச்சாலும் அவங்களுக்கு கூலி கொடுக்க முடியாது. இருக்கிறத பகிர்ந்துதான் செய்யணும். போய் செய்யுங்க. வர ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜோ சொட்ட, பழசெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற ஆள்லாம் கிடையாது. நீ என் அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் எனக்கும் பண்ணின துரோகத்துக்கு உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணினதே உன்னை வச்சு செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். உருமின் வருமுறை காத்திருக்கும் கொக்குன்ற கதையா உங்களுக்காக வசமான தேதியை குறிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இனி என் ஆட்டத்தை பார்ப்பீங்க. என்ன வேலை காட்ட போறேன்னு பாரு. என் தம்பிமா, என் தம்பி அண்ணன் கஷ்டப்படுறான்னு காசு தூக்கி கொடுக்குறான், பார்த்தல்ல? நம்ம சாமியெல்லாம் நல்ல வேணாண்டா. இந்த வந்திருக்கு வர 2 பீடை, அதுதான் அவனை இப்படி மாத்தினதே. உங்க அப்பனுக்கு கொஞ்சம் தம்பி காசு கொடுத்துட்டானா போதும், உடனே வாலாட்ட ஆரம்பிச்சிருவாரு. இல்லைன்னா தாந்தூன்னு குதிப்பாரு. இந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு தெரியுமா என் தம்பியை பத்தி. 1000 தான் இருந்தாலும் ரத்த பந்தம் இல்லாம போயிருமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பயலுக்கு ஏதோ வசியம் வந்து வச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன்டா. அதுதான் பையன் நம்ம பேச்ச கேட்காம இருக்கான். இல்லைன்னா எப்படி இப்படி இருந்ததெல்லாம் கிடையவே கிடையாதுடா. உன்கிட்ட அதிகமா பேசுறத விட என்கிட்ட தான்டா என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்துவான். அம்மா 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 அம்மா, ஆத்தா ஆத்தா
ஆத்தான்னு. அப்படி ஆத்தான்னு கடந்த பையன் இன்னைக்கு இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானா? அதுக்கு காரணம் என்ன? எல்லாம் அவளுக்கு பண்ற இது. நம்மளை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் அவன்கிட்ட சொல்லி கொடுத்து நம்மள குடும்பத்தையே பிரிச்சுட்டாளுக. ஆனா பாரு, கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பான், கொடுக்காம மட்டும் இருக்க மாட்டான். ஏம்மா, எனக்கு என்னமோ தோணுதுன்னா இந்த பையன் அந்த ஆளை எதையும் வச்சு செய்வானோ என்னமோ தோணுதுமா. அதெல்லாம் இவன் பண்ண மாட்டான்டா. பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு. பொண்டாட்டி தான் கோடு கழிச்சு தாண்ட மாட்டேங்கிறானே. இல்லம்மா, நான் கூட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ட்டு இருப்பேன். ஆனா இந்த பையன் அப்படி கிடையாது. ஊமை குசும்பேன். ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு 10 வீட்டுக்கு வெடி வச்சுட்டு வந்துருவான். அப்படியாப்பட்ட எமகாதகம்மா உன் சின்ன பையன். ஏன் அப்படி சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் பையன் அப்படித்தான். எமகாதகம். எந்த நேரத்துல எங்கிட்டு வேட்டு வைப்பான்னு தெரியாது. ஆனா சரியா நேரம் பார்த்து காலை வரி விட்டுருவான். என்னமோ போ, நம்மளால வம்பு வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஒதுங்கி நம்ம வேலை வெட்டின்னு இருக்கோம். இனி அவனாச்சு அவன் குடும்பமாச்சு, அவனா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை. ஆனா என்னம்மா, ஒரே வருத்தமா தான் இருக்கு. ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த புள்ள சமைச்சே போட மாட்டேங்குது. 3 நேரமும் கடையே தான். 3 நேரமும் கடையிலே தின்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சிரிக்கி இருக்காளே, அதை என்னத்தை அழிச்சு தள்ளிட்டு போகணுன்னு தானே வந்திருக்கிறா. இருக்கிற பருத்தியோட வேலையை குறைச்சி ஏற்றி கொடுத்து இதில் என்ன கட்டுப்படி ஆகும்? 15 நமக்கு மிச்சம் ஆகுமா? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் நாடி எடுத்து போய் இருக்கோம். எதுக்கு நமக்கு அவங்க பேச்சு? நம்ம இனி என்ன பண்ண போகிறோமோ அதை பற்றி யோசிப்போம். ஆமாண்டாப்பா, அந்த கடை வேற 1 லட்சம் இருக்கு. நீயே அதையும் போய் அடைச்சிட்டு வந்துரு. மீதி இருக்க காசை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லம்மா, மீதி இருக்க காசை வச்சு தொழிலோ அதெல்லாம் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாதுமா. எதுலையுமே முதலீடு போட வேணாம். ஒரு தங்கமோ இல்லை எதையோ ஒன்று வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே தென்னங்கண்ணை நட்டு விட்டுட்டு அடுத்து வேற பக்கம் எங்கிட்டாவது வேலையை பார்த்து போயிட வேண்டியதுதான். அன்னைக்கு மந்தையில பேசிக்கிட்டாங்கப்பா. இந்த ஊர் குளம் இருக்குல்ல, அங்க ஏதோ லீஸுக்கு விட போறாங்களா? லீஸ் முடிஞ்சிருச்சான். ஏதோ 10,000 கட்டணுமாம்ல 5 வருஷத்துக்கு. ஆமா ஆமா, எனக்கும் தான் காதுக்கு வந்துச்சு. சட்டுக்கு அதுக்கு வேணா லீஸுக்கு பணத்தை கட்டி என்ன ஏதுன்னு பாப்போமா? அட ஏமா, இருக்கிற காசை எப்படி சேஃப்டி பண்ணலான்னு பார்ப்போம். அதெல்லாம் போட்டால் மீதி காசு வருமா? ஏண்டாப்பா, இந்த தடவை வேணா நம்ம ஒரு தடவை போட்டு பார்ப்போமே. வந்தா லாபம், வராட்டி ஏதாவது பார்த்துக்குவோம். அங்கே என்ன நம்ம மட்டுமா இருக்கோம்? பக்கத்து ஊருக்காரவங்க, அங்கிட்டு முத்தம்பட்டிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ஊருக்காரவங்களும் வருவாங்க. அவங்க இதில் நமக்கு எப்படி கிடைக்கும்? எம்மாடி, எனக்கு என்னமோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனை. கேட்டு பாருங்க, கிடைச்சா லாபம் தானே. 10,000 அந்த 2 மாசத்துல எடுத்துடலாமா? அந்த மீன் சரியான மீனுமா. தண்ணியும் பாரு, கோடை காலத்துல கூட வத்தாத தண்ணி. அதனால தான் சொல்றேன். என்ன பேசி முடிச்சிருவோமா? தலைவர்கிட்ட கேட்டு பாருங்க, கிடைச்சா பாப்போம். இப்படி எதுவும் இல்லையா, வேலை வெட்டிய பாப்போம், அவ்வளவுதான். சரி, அப்ப அந்த மாதிரி எது ஒண்ணு பண்ணிடுவோம். யாத்தகரி குத்துக்களாட்ட உட்காந்துருக்கேன். வரும்போது சில்லு சொல்லுன்னு வந்துகிட்டு இருக்கேன். இதுல இந்த லட்சணம் வேற, பட்டு குட்டுன்னு. என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு. ஒரு பாட்டில் விஷம் இருந்தா என்னை கொள்ளு. ஏண்டா இத்தனை வருஷத்துல வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மா அம்மா அப்படின்னு வந்த பையன், அம்மா பசிக்குது சோத்த போடுமா அப்படின்னு வந்த பையன், இன்னைக்கு சில்லு சொல்லுன்னு வந்தா வாயில வண்டவட்டே வரும் எனக்கு. என்ன பட்டு, அத்தையை நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல, என்ன ஏன் முதல்ல கூப்பிட்டீங்க? அத்தியம்மா மருமவளே, உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எம்பிட்டு அக்கறையா பேசுற. நீ என்ன இருக்க சொல்லுன்னு சொன்னாலும் உனக்கு கோபம் மண்டைக்கு வருது. காசு பணம் துட்டு கலவண்டி பையனே, எங்கிட்ட இருந்துடா கலவண்டிட்டு வந்த? டேய், எதுக்குடா இந்த வேலை? ஏண்டா நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? நம்மளே மளிகை ஜாமான் கடையை வச்சுக்கிட்டு அதுல வர 5 10 வச்சுக்கிட்டு ஏதோ இருக்கிறத புரட்டிக்கிட்டு நானே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது எங்கிட்ட போய் கையை வச்சு கலவண்டிட்டு வந்திருக்கியே. எவனாவது வீட்டுக்கு வந்து வீடு இருக்கிற வீட்டையும் பொழந்து கட்டிட்டு போயிட்டானா? என்னடா பண்றது? ஏன்டா இந்த வேலையை பார்த்து விட்ட? இது என் சம்பளம். என்னது சம்பளமா? ஏண்டா நீ எல்லாம் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லையாடா? படிச்சவனே 15 சம்பாதிக்கிறதுக்கு அம்பிட்டு கஷ்டப்படுறான். நீ படிக்காத ஒரு முட்டாப்பைய நீ என்னடா கட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற? யாரடி ஏமாத்திக்கிட்டு இது வந்தியாடா? ஆமா ஆமா, நான் ஏமாத்தி அப்படியே தள்ளிக்கிட்டு வரேன். ஏமா நீ வேற? நானும் சொன்னேன்ல, என் ஜில்லு ராசிக்காரி, நம்ம வீட்டு மகாலட்சுமின்னு. அதான் என் ஜில்லு வந்த நேரம். உன் பையன் கட்ட பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு பணத்தை நீ பார்த்திருப்பியா? சொல்லு 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 சொல்லு.
பண்ணி தொலைகிறது? மாப்பிள்ளைன்னு போனா இப்போ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கான். வண்டிக்காரன் வேற ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறான். 1 மணி நேரத்துல 10 டன்னி ஏத்துனா எப்படி ஏத்துறது? ஐயோ இந்த ஆளுதான் போன் பண்ணிட்டானா? ஐயோ ஆண்டவனே. ஹலோ ஹலோ. யாரு? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த படுபாவி பேசுறேன். அதான் யாரு வேணாலும் தூக்கி வீசிட்டு போயிட்டல்ல, அப்புறம் என்ன பெத்த தாய்? பெத்த தாயெல்லாம் பெத்த நாயா மாதிரி ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒன்னும் போன் பண்ணி உறவு மரம் வச்சுக்கணும்னு கூப்பிடல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கு. எனக்கு 1008 ஜோலி இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நாய்க்கு எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்ல, இதுக்கு 1000 வேலை கேக்குதா? இப்படி எதுக்கு போன் பண்ண? என் உயிர் எடுக்கணும்னு போன் பண்ணியா? ஆமா ஆமா, உயிரை வர எடுக்கிறாங்க. நீ மத்தவங்க உயிரை எடுக்கிறது பத்தாது. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனோம் நேத்து. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு. நீ வேலை பண்ணு, இல்ல வேற எந்த கண்டாவி வேணாலும் பண்ணு. ஆனா நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கேட்கறதும் கேட்காதும் உன் தலையெழுத்து, அவ்வளவுதான். என்னடா சந்தோஷுக்கும் மகாவுக்கும் இன்னும் ஒரு நல்ல செய்தி வரலையேன்னு சொல்லிட்டு ஜாதகம் எடுத்துட்டு போனோம். போய் பார்த்த இடத்துல ஏதோ குலதெய்வம் குறைபாடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கும் இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. 2 பிள்ளைங்க வாழ்க்கை இதா இருக்கு. வேற எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒரு காலத்துல பண்ணின தப்புன்னு சொல்லிவிட்டாங்க. ஆமா, நான் மட்டும் ஒரு தப்பு பண்றேன். உலகத்துல வேற யாருமே தப்பு பண்ணல. என்னாலதான் எல்லாம் அப்படி இருக்காங்க. ஏண்டா நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உண்மையா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் என்னமோ பொய் சொல்லி இந்தா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? வாய் கிண்டமா சொல்றதை கேளு. இப்படி எல்லாம் பிள்ளைங்க வாழ்க்கை ஏதோ கஷ்டம் வர மாதிரி இருக்குதாமா. உனக்கும் மரியாதை போற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் குலதெய்வம் கோயில போய் ஒரு பொங்க வைக்கணும் குடும்பத்தோடன்னு சொல்லியிருக்காங்க. நீ அங்காளி பங்காளி கிட்ட எல்லாம் பேசிட்டு என்னன்னு சொல்லு. அவங்களுக்கெல்லாம் போய் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு இதுவும் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், நான் போய் செய்யணுமா? காசு கொடுக்கும்போது மட்டும் நாக்க தொங்க போட்டுட்டு வாங்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காசு இல்லனோனையும் உனக்கு கசக்கத்தான் செய்யும். நீ வந்தா வா, வராட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க போய் பண்றோம். சரியா? நாளை பின்னும் உன் பிள்ளைங்க கஷ்டப்படுது கவலைப்படுதுங்கன்னு நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். என் பேரனுக்காக மட்டும் சொல்லல, ஒரு 2 பிள்ளைங்களுக்காகவும் தான் சொல்றேன். முடிஞ்சா வா, அப்படி இல்லையா என்னமோ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் அத்தை. இனி அந்த ஆளு தலையெழுத்து. நான் என்ன ஒரு பிள்ளைய மட்டுமா பெத்தேன்? 3 பிள்ளைங்களையும் தான் பெத்தேன். 1000 தான் இருந்தாலும் பெத்த வயிறு இல்லைன்னு சொல்லி ஆயிடுமா? அதான் சரி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். இனி அவரோட இஷ்டம். அவர் வரலன்னா என்ன, நம்ம பங்காளிங்க கிட்ட போன் போட்டு பேசி நம்ம போய் வச்சுட்டு வருவோம். சந்தோஷம் உள்ள போய் படைச்சிட்டு வரட்டும், அவ்வளோதான். அதான் சரி. என்ன மச்சான் டிவி பாக்குறியா? ஆமா மாமா, ஒரே சலுப்பா கிடக்கு. வேலைக்கு போகணும்னு பார்த்தேன். இன்னைக்கு எதுவும் உடம்பு ஒன்றும் முடியல. அதான் சரி நாளைக்கு எதுவும் போகணுட்டு தான் இருக்கேன். உடம்பு எதுவும் முடியலன்னா முன்னையே சொல்லலாம்ல. நான் கூட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவேன் இல்ல. என்ன மச்சான் நீ? சரி வா 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 கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். ஜானகி ஒரு சட்டையை எடுத்துட்டு வா, போட்டு கிளம்புவோம். மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல எப்படி வீட்டுல வச்சுக்கிட்டு போ டக்குன்னு எடுத்துட்டு முடியா? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒன்னும் இல்ல, நல்லா தான் இருக்கேன், கம்முன்னு இருங்க. என்ன புருஷன் முன்னாடி 2 பேரும் ரொம்ப ஆடுறாங்களே, இது ஒண்ணு நல்லதுக்கு இல்லையே. உடம்பு முடியலன்ற அப்புறம் போய் பாக்குறது வைக்கிறது இல்லையா? என்னப்பா நீ? இல்ல மாமா, அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சா நல்லா போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. போயிட்டு நான் கடைக்கு போய் நல்லி எலும்பு வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லி எலும்பு நல்லா குழம்பு வச்சு கொஞ்சோண்டு எலும்பு எடுத்து நல்லா சூப்பு வச்சு மாப்பிள்ளை கொடுத்தீங்கன்னா எல்லா உடம்பு வலியும் பட்டுன்னு பறந்து போயிடும். ரொம்ப இழுவையா இருக்கே. நீ சொன்னாலே கேட்க மாட்டீங்க. ஏன் மாமா நீங்க வேற? என்ன மாப்பிள்ள, நான் யாருக்கு செய்ய போறேன்? ஏன் மாப்பிள்ளைக்கு தானே. ஆட விடுங்க மாமா, சும்மா தூங்கி எந்திரிச்சா நல்லா போயிடும். அதை பண்றேன் இதை பண்றேன்னு. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள அப்புறம் முக்கியமான விஷயம். சொல்லுங்க, என்ன விஷயம்? யாரும் ஒண்ணு பார்த்துருக்கேன். பரவாயில்லையே. நல்லா இருக்கு மாப்பிள்ள. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா போற மாதிரி நல்ல பெரிய கார் மாப்பிள்ள. அப்படி ஜம்முன்னு போலாம். நம்ம மட்டும் இந்த கார்ல பண்ணி ஊரே பொழந்துக்கிட்டு பார்க்கும். நம்ம 6 பேர் போறதுக்கு சரியா இருக்கும் காரு. அப்படியா மாமா? சரி சரி சரி. எப்படி வர சொல்றாங்க? 7 ரூபா சொல்றாங்க மாப்பிள்ள. பரவாயில்லையே, 7 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய கார் தராங்களா? என்ன மாப்பிள்ள, என்னைய பத்தி நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்ட? நமக்கெல்லாம் ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கவே என்ன வேலை வேணாலும் பாத்துருவேன். அப்படி நான் பேசுற பேச்சுல அவங்களே குடுக்குறாங்கன்னா பாத்துக்கவே. ஓ சரி சரி சரி. வேற நல்ல நாளா மாப்பிள்ள, உங்க அக்கா வேற சொன்னா. அதான் சரி காசை கொடுத்து வண்டி எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு பாக்குறேன். நேத்து பங்கு காசு வேற வந்துச்சு, இன்னும் கொடுக்கவும் இல்லை. என் பங்கு கொடுத்தீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னது பங்கு காசா? ஆமா மாப்பிள்ள, எனக்கு உண்டான பங்கு நேத்தே பிரிச்சு கொடுக்குறேன்னு, அப்புறம் வீட்டுக்கு வந்து தரேன்னு. சரி வீட்டுக்கு வந்தோடனே எடுத்து கொடுப்பேன்னு பார்த்தேன். டயர்ட் ஆயிடுச்சுன்னு போய் படுத்துட்டேன். இப்போ வேற தேவைப்படுதுல மாப்பிள்ள. மாமா
நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கார் பார்க்க தெரியாது மாமா. உங்களை ஏமாத்தி போடுவாங்க. நீங்க கம்முனு இருங்க. நானே ஒரு நல்ல காரை பார்த்து வாங்குறேன். சரிங்களா? அதானே பார்த்தேன். என் புருஷன்கிட்ட இருந்து 10 காசு வாங்கிட முடியுமா? அந்த ஆளு எச்சுக்கையிலே காக்க ஓட்ட மாட்டான். இப்போ என்ன நீ என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். என்னடா தம்பி இப்படி பேசுற? நல்ல கார்டா, நானும் போட்டோல எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு. யோ, அந்த போட்டோவை எடுத்து காட்டியா தம்பி பார்க்கட்டும், அப்பதான் அவனுக்கும் தெரியும். ஏக்கா போட்டோல எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இப்பெல்லாம் உண்மையா நல்ல காரா என்னன்னு தெரியாது. 2 நாள் ஒண்ணுமா 3ஆவது நாள் எங்கேயாவது ரோட்ல நின்றுரும். அதெல்லாம் பெரும் பிரச்சனைக்கா. அதனால நானே பார்த்து வாங்கி தரேன். போதுமா? நீ பார்த்து வாங்கி தரதெல்லாம் சரிதான்பா, இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு உண்டான பங்கு காசு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாங்கிக்குவோம்ல. ஆனே மாமா, எங்க போகுது உங்க காசை? என்ன தூக்கிட்டு இங்க இந்த வீட்டை விட்டு என்ன ஓடிட போறேனா? ஒண்ணும் கிடையாது, இங்கதானே இருக்கேன். பாத்துக்கலாம், விடுங்க விடுங்க. என்னடி உன் தம்பி காசு தருவானா தரமாட்டானா? தராம எங்கிட்டு போனா? அதெல்லாம் தந்துருவாங்க, நீங்க எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கேரு, அவ்வளோ பெரிய ஆளை இடம் விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அப்படியாப்பட்ட எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுது காசு எடுத்துட்டு போறதுக்கு. என்ன என்னை பார்த்த விளையாட்டு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான் அவன். காசை ஒழுங்கா கொடுக்க சொல்லு, இல்லைன்னு வச்சுக்க மொத்த காசையும் லவுட்டிக்கிட்டு போயிடுவேன் எவனுக்கும் இல்லாம. யோ, அதெல்லாம் தருவாயா. இப்போதான் குடும்பம் ஒன்றா இருக்கு, மறுபடியும் அதை கெடுத்து விட்றாத, கம்முனு இரு. கேரு, நான் பூமியா போற வரைக்கும் தான் நல்லது. ஏதாவது வேலை பார்க்கணும்னு உன் தம்பி நினைச்சான்னு வையி, அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்து, அவ்வளவுதான். இவங்க கேட்டோன்னே காசை அப்படியே தூக்கி நீட்டிடுவாங்க. ஏங்க காசை தான் கேட்குறாங்களே, எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எனக்கு தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பார்ப்போ. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு தானே. மொத்தத்தையும் விற்று 2 பேத்துக்கு பங்கு வந்ததில் பாதி பாதி பிரிச்சுக்கணும். இப்படி பண்ணுனா எப்படி? யாரு இந்த தேவையில்லாத மனநாட்டியெல்லாம் என்கிட்ட பேசாத, சரியா? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னமோ பண்ணுங்க, மாமே மச்சேன்னு இருப்பீங்க, அப்புறம் அடிதடி சண்டை நாடு ரோட்டில் பிறந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு திரிய போறீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. நம்மளாச்சு இதெல்லாம் வாயே திறக்கக்கூடாது. ஐயோ அம்மா, முடியலப்பா. எப்பா சீக்கிரம் இறக்கி போடுங்கப்பா. என்ன இழுகு 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 இழுகுன்னு ஏதோ செத்தவங்களை வெத்தலை கொடுத்த கடையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை எடுத்து வைக்க உங்களுக்கு இம்புட்டு நேரமா? 1 மணிக்கெல்லாம் நான் லோடு ஏற்றி இறக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள எவ்வளோ வேலை பார்த்துருக்கலாம். இன்னும் 1 மூட்டை ஏற்றி முடிக்கல. என்ன வேலை பார்க்குறீங்களோ போங்க. வாய் தான் வாய், எங்க அப்பா வாழ சொன்னா வாய், எங்க அப்பா வாழ சொன்னான்ற கதை தான். கேருங்க, சும்மா இந்த வேக்காரம் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இறங்கி வேலை பார்த்தா தான் தெரியும் அந்த வேலை எவ்வளோ கஷ்டம்னு. 5 மூட்டை தானே ஏத்துறீங்க? இல்ல வேற என்ன லாரி பஸ்ன்னு எதையோ வெயிட் கணக்கா ஏத்திக்கிட்டு போறீங்களா? ஒன்னும் இல்ல, ஒரு 5 மூட்டை ஏத்துறதுக்கு இவ்வளவு ஒரு இது. ஆமா ஆமா, 5 மூட்டை தான். தூக்கி பாருங்க என்ன கணக்குதுன்னு. போனங்கணம் கணக்குது. வாய் பேசாம முதல்ல ஏத்து. வாய்க்கு வாய் அடிச்சுக்கிட்டு என்ன வேக வேகமா ஏத்துங்க. ஆம்பளைன்னு வெளியே சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது, வேலை வெட்டியும் பார்க்கணும். போடுற சோத்துக்கு உருப்படியா வேலை வெட்டிய பாருங்க. 1000 ஜோலி கிடக்குது. என்னம்மா மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு? நானும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிக்கிட்டு தானே வரேன். அத்தனையும் எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டி பிடிச்சி மொத்தத்தையும் சாக்கு மூட்டையில கட்டி ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரணுமேம்மா. ஐயப்பா முடியலம்மா. இப்படியே தாம்பா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. என்ன பண்ணி தொலைகிறது? அது என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே இப்படித்தான். சரி ஏற்றுங்க, அதுக்கும் ஏற்றலைன்னா அது வேற ஒன்று குறை சொல்லுவார். வண்டிக்கார பையனை கூப்பிடு. எப்பா தம்பி கேரு. சொல்லுங்கக்கா. பா மூட்டை ஏற்றிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு சொகுசா உள்ள உட்காந்துருக்க. வாயா வந்து மூட்டை ஏற்றி போடு. இங்க பாருங்க, நான் டிரைவரா தான் வந்திருக்கேன். வேலை வெட்டி பார்க்கலாம் முடியாது. லோடு ஏத்துறதுன்னா அதுக்கு தனியா ஆள் வச்சு நீங்க தான் ஏத்தணும். நான் அதெல்லாம் ஏத்த முடியாது. 1 ரூபாயோ 2 ரூபா வாங்குற, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு 2000 ரூபா வாங்குற. 2000 ரூபாய்க்கு வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா? இங்க பாருங்க, நான் என்னமோ இங்க பக்கத்துல ஏத்துறதுக்கு தான் 2000ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பல்லடத்துக்கு போகணும். நான் கம்மியா தான் வந்திருக்கேன். இதுல அந்த இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா வேற ஏதாவது வண்டியை பார்த்துக்கங்க சொல்லிவிட்டேன். சரி விட்டு தொலைமா. வேற எதுவும் பண்ணா வேற எங்கிட்டும் வண்டியும் கிடைக்கல. அப்புறம் மாப்பிள்ள நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாரு. ஏத்தி போடு ஏத்தி போடு. ஐயப்பா.